தொட்டாடே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலாடு சுட்டாடே புல்லட்டா நான் தெரிகிற சல்து கோனே சாலா ஐம் ஜஸ்ட் இல்லின் நாயா கூலா ஹையோ ப்ராப்பர் ஸ்டைலா ஒரா காலி நான் போடுற வெளியில க்ளோஸ் ரைட்டா டைட்டா யாராவது வந்து பாடுறாங்க அப்படின்னு ரீல்ஸ் போட்டால் கூட என்னடா உனக்கு என்ன தேவையில்லாத விளக்கம் போடுவாங்க நிறைய கமெண்ட் ப்ராப்ளமே ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சு? பின்னாடி பேசு முன்னாடி சிரிச்சு நடி உட்டையவனா சிரிச்சு பேசினா தேங்காய் தூக்கி ஓடின்னு ஒரு லைன் இருக்கும். அடி சிரிச்சு நடி உங்களையவனா சிரிச்சு பேசினா தேங்காய் தூக்கி ஓடி. அதுவும் அந்த சாங் வரும்போதுலாம் நிறைய பேர் நம்பல நான் தான் எழுதுனேன் நான் சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல் டைம் பற்றி சொல்லியிருப்பேன். அவளோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் என்னென்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஊரும் பிளட்ல எப்படி வரேன்னா ஃபுல்லாக அவளை பற்றி சொல்லியிருப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ ஏன் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. ஊரும் பிளேட் ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கான ரெண்டு விஷயம் ஒன்று மியூசிக் 100%, 200% ஒன்று மியூசிக், அழகான மெலோடி அந்த பாட்டில் இருக்கு. அதோட அட்டென்ஷன் வந்து என்ன இது பாட்டு கன்றாவே இருக்கு, நம்ம லிரிக்ஸ் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அது என்ன புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ அது அப்படியே கொஞ்சம் மாற அப்படியே பார்த்தோம் மாறுறது அப்படியே மாறி இந்தியாவோட ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களோட சாங் வந்து திருச்சாண்டில் ஆரம்பிக்கிறீங்க, அது திருச்சா நம்ம கூடயே வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கோட நேம் வந்து த்ரிஷா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க அதில் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு அவங்களோட படம் எல்லாருக்குமே பார்த்துருக்கோம். கில்லிலாம் நான் அவ்வளோ வாட்டி பட் அன்எக்ஸ்பெக்ட் கேமியோ நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்துச்சுங்கிறப்போ உங்களுக்கு தோணலையா இடம் இது வந்து நடிச்சிருக்காங்க, ப்ரொமோஷனாக கூட யூஸ் பண்ணலாம், அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்டாக யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணலையா? வந்து அது எனக்கு சர்ப்ரைஸாக காமிக்கணுங்கிறது தான் மேட்டராக இருந்தது. அதில் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன்னா சரி ஓகே கேட்போம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இவர் பாட்டு இல்லாமல் ரீல்ஸ் வந்து ஒரு நாள் கடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்காங்க. அது வந்து பால்டப்பா அண்ட் கிலாக்கே. வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்காக ஒரு ராஜ விருந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்லிடுவானு வந்து என்ன உங்க மேலே சொன்னாங்க, திரும்ப வந்து சொல்கிறேன். மட்டன் கீ ரோஸ்ட், இது வந்து ப்ரான் கீ ரோஸ்ட், இது வந்து பட்டாசு சிக்கன், இது பட்டாசு சிக்கன், இது பட்டாசு சிக்கன், இந்த மகாராணி, இது வந்து 65 அண்ட் வந்து அது வந்து லாலிபப்பு, சங்கரா மீன், அண்ட் வந்து இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், கோவையில் வந்து பயங்கரமான ஃபேமஸ். இது உங்களுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இந்த வந்து நம்ம இன்டர்வியூ வந்து பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க, சாப்பிடுங்க. அதை வந்து சாப்பிடலாம். நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரோ. எல்லாரும் சாப்பிடாம போகிறோம். சாப்பிடலாம். சரி ஓகே, சாப்பிடு கை சாப்பிடு. ட்ரை பண்ணுப்பா. சென்னை வந்துட்டு இந்த கதை விடு. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் பெங்களூர். ஓகே சூப்பர். சரி ஓகே சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது அடடா ஆல்பம் வந்து பயங்கரமாக வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு? கொலாபரேஷன் ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் பால்கூட தான் சில் பண்ணுவேன், பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் எடுத்து தான் சில் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு ஒரு பாண்டிங்காக நிறைய டெவலப் ஆகி அதுவே ஒரு பாட்டாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஃபீச்சர் இல்லை கொலாபரேஷன் எப்படி ஆகும்னா லைக் நேச்சுரலாக ஆர்டிஸ்ட் பீட் அமைச்சுப்பாங்க, பீட்டு கேட்டு ஐடியா பேசிப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக அப்படியெல்லாம் பேசவே இல்லை. டைரெக்டாக மீட் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு ஸ்கெலிட்டன் இருந்துச்சு, ஒரு ஸ்கெலிட்டன் பீட் போட்டான் பால். அந்த 4 லைனுக்கு நான் இன்னொரு 4 லைன் சொன்னேன். அவன் 4 லைன் சொல்லும் போது நான் அடடான்னு சொன்னேன். அதுதான் ஆக்சுவலாக கதை. அந்த அடடா சொல்லும் போது அது பீட் மேலே உட்காந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இதே வச்சிடலாம் என்ற ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ஹுக்கு எல்லா பாட்டுலையும் ஹுக்கு யோசிக்கிறதுங்கிறது ஒரு மேட்டர்ல. ஆக்சுவலா அது வந்து ஹுக்கு வந்து நாங்கள் ஹுக்கு யோசிக்கணும்னு யோசிக்கல, அதுல இருக்கிற லைன்ஸை சொல்லும் போது அடடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு, பண்ணிட்டான். அது கரெக்டா மியூசிக்லயும் உட்காந்துச்சு, நல்லா இருக்கு சவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செட் பண்ணிட்டோம். அது பிளானே இல்லாம. ஆமா, இப்போ நீங்க பிளானே இல்லாம ஒரு சாங் ஆல்பம் வந்து நீங்க நினைச்சா பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கிறப்போ, முன்னெல்லாம் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அது வந்து யாராவது இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு பேப்பர் எடுத்து போயிருக்கலாம், மியூசிக் கொடுத்து போயிருக்கலாம். அப்போ இந்த அலைஞ்ச கதைலாம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நினச்சா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து நீ பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து நான் பார்த்தது என்னன்னா,
ஃபர்ஸ்ட் நான் டான்ஸ் ஆரம்பிச்சேன்ல, எனக்கு இந்த மியூசிக் சைடுங்கிறது எதுவுமே தெரியாது. ரெக்கார்ட் பண்ணணும்னா எங்கே ரெக்கார்ட் பண்ணணும், மியூசிக் கண்டுபிடிச்சிட்டு தான் ரேப்பா அதில் லிரிக்ஸ் எழுதிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுமா, இல்லை லிரிக்ஸ் நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு மேலே பீட் போடுவாங்களாம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில சைஃபர்ஸ்லாம் இங்கே நடக்கும் சென்னையில். டவர் பார்க் இருக்குல்ல, அங்கே சைஃபர்ஸ்லாம் நடக்கும். அங்கே போய் பார்க்கும்போது பீட் போட்டு அதில் பாடுவாங்க. அப்போ ஒரு ஐடியா கிடச்சிது, ஓகே பீட்டை போட்டு அதுக்கு மேலே ஒன்று லைன் எழுதி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜோனில் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் சில ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனது. சில ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் வந்து நம்மளை ஆப்வியஸ் எல்லாருக்கும் நடக்குது தான். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ புதுசாக போகும்போது புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான கரெக்டான ஒரு அட்டென்ஷன் தர மாட்டாங்க. ஓகே அவங்ககிட்ட ஒரு 1000 rupees ரெக்கார்டிங் சார்ஜை வாங்கிட்டு அமுச்சு விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு ஜோனில் வச்சாங்க. நமக்கு என்ன ஒரு பேட் ஹேபிட்னா இதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுப்பேன். இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுப்பேன். அப்புறம் அந்த சர்க்கிளில் கனெக்ட் பண்ண இப்போ எல்லாமே. ஸோ அப்போ பண்ண ஒரு என்னெல்லாம் பண்ணாங்களோ இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ரோ பிகினிங்கில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான், இந்த ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பேசிக். அப்புறம் ஒன்ஸ் ஒரு வாட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் அதே ப்ராசஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அப்புறம் நான் எப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா லிரிக்ஸ் மட்டும் எழுதிட்டு அப்புறம் நான் பீட் போட சொல்லுவேன், பீட் போட்டு லிரிக்ஸ் எழுத சொல்லுவேன். இல்லைன்னா பீட்டே வேணாம் வெறும் கார்ட்ஸ் வச்சு போகலாம். அதுக்கப்புறம் பண்ண நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சு. பட் வந்து இப்போ நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது வந்து யூடியூப்ல வந்து சாங் போடுவாங்க, இன்ஸ்டாவில் சாங் போடுவாங்க. அப்படி ஆரம்பிச்சு நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நிறைய ரீச் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு வியூஸாக ஏறும்போது உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் தான் அது. ஏன்னா எனக்கு பயம், ஃபர்ஸ்ட் சாங் நான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தெரில இதெல்லாம் நான் பண்ணுறது கரெக்டாக பிடிக்குமா அந்த மாதிரி நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு அதை விட்டு நான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு என்ன கமெண்ட் வருதுன்னு திட்டுறாங்களா என்ன கதை தெரியாது, சரி அப்படியே நான் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வியூஸ், நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. அது ஒரு சரியான பூஸ்ட். அதை வச்சு தான் அங்கே கிடைச்ச ஒரு பூஸ்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் அப்படியே பண்ணேன். எங்கேயாச்சும் அது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா மேபி நான் ரேப்பை கூட விட்டுருக்கலாம். டான்ஸரா ஒரு விஷயம், ஆனா ஆர்ட்டுக்குள்ள தான் இருந்திருப்பேன். ஆனா மேபி பிசினஸ் ஏதாச்சும் பண்ணிருப்பேன், இல்லைன்னா டான்ஸ்குள்ள இருந்திருப்பேன். சூப்பர். உங்களுடைய முதல் ஆல்பம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ எனக்கு ஆக்சுவலாக பாட்டு செய்யணுன்ற ஒரு ஐடியாவே தாட்லேயே நான் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு நிறைய ஃபுட்பால் தான் ஆடுவேன் நான் ஃபர்ஸ்ட். ஓகே ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் லைன்லேயே கொஞ்சம் லைக் நான் போயிட்டு இருந்தேன் ப்ரோ. 2019 வர டைமில் நான் வந்துட்டு ஒரு பாட்டு எழுதினேன் அப்படியே சும்மா. சேம் பாட்டு எழுதி சும்மா அதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி சும்மா அப்லோட் பண்ணிருந்தேன் ப்ரோ. அதுக்கு ரெஸ்பான்ஸ் சரியா இருந்துச்சு. இந்த பாட்டு பேர் வந்துட்டு வாவோய். சரியா இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ். இருந்துச்சு ஓகே இது சரியா, இது பண்ணலாம், பர்ஸ்யூ பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ சேம் ஜேர்னியெல்லாம் சேம் தான் ப்ரோ. அது எல்லாருக்கும் அது வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகும்போது நம்மளுக்கே தெரியாது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எந்த வாய்ஸ் வைக்கணும், கேடன்ஸ் என்ன மாதிரி கேடன்ஸ் வைக்கணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும், இந்த பீட்டை இந்த பாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்துட்டு லேர்னிங் கர்வ். ஸோ அந்த கர்வை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த ப்ராசஸில் இன்னும் ஃப்ளோ ஆகின்னு இருக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஜெயிக்கிற வரையும் இப்போ மீடியா ஃபீல்டை பொறுத்தளவுக்கு, மீடியா சினிமா ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஜெயிச்சக்கப்புறம் பேசுகிறவங்களாம் வந்து வேற, நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க வேற. உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, பைத்தியமே பாடிட்டு இருப்பான்டா, அவனுக்குலாம் வேலை சும்மா சுற்றிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்து யாராவது வந்து பாடுறாங்க அப்படின்னு ரீல்ஸ் போட்டால் கூட என்னடா உனக்கு என்ன தேவையில்லாத வேலை அந்த மாதிரிலாம் போடுவாங்க நிறைய கமெண்ட். ப்ராப்ளமே ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சு? பின்னாடி பேசு முன்னாடி சிரிச்சு நடி முட்டையவனா சிரிச்சு பேசின தேங்காய் தூக்கி ஒடின்னு ஒரு லைன் இருக்கும் அடாடால. ஓகே. அதுக்கு ஏற்ற அதெல்லாம் ரிப்ளை சட்டலாக ஒரு பாட்டில் ஒரு ரிப்ளை இருக்கும். இந்த கமெண்ட் என்ன ஆகி இந்த கமெண்ட் எல்லாம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கு வந்திருக்கு. ஓகே. உங்களுக்கு பால்டா ப்ரோ வந்திருக்கு ப்ரோ. ஸோ அதை நான் எப்படி இது பண்ணேன்னா மேபி நான் இப்படி பாசிட்டிவாக எடுத்துப்பேன் ப்ரோ வரதை. மேபி ரொம்ப நெகட்டிவாக ஒரு விஷயம் நம்ம நல்லா பண்ணுறோம், அதுக்கு நெகட்டிவாக ஒன்று வருதுன்னா
அது வந்து பாசிட்டிவான ஒரு மேட்ரு தான் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து என்னோட டீச்சர் சொன்னார், டீச்சர் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வருதுண்ணா, திட்டுறானுங்க, எல்லாத்துக்குமே திட்டுறானுங்க அப்படின்னும் போது அவரு சும்மா ஒரு மோட்டிவேஷன். உங்களுக்கு ஸ்டார்டிங் நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சா? ப்ரோ அவ்வளோ லைக் பண்ணாங்க ப்ரோ. திட்டுவானுங்க, அசிங்கமாலாம் திட்டினானுங்க அப்படிலாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வருதுண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணுறலடா, அது வந்து சில பேருக்கு அப்படிதான் இருக்கு, எல்லாரும் சொல்கிறது தான். அதை நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கினேன், இதை நான் இப்படி தான் எடுத்துக்கணும், இந்த இடத்துல நான் போய் கொஸ்டின் பண்ணி நான் நல்லா பண்ணுறதுனால திட்டுறாங்களா அப்படிலாம் யோசிச்சுனா வேலைக்கு ஆகாது, நல்லா பண்ணுறோம் போல அதுக்கு நம்மளை திட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனில் அப்படி நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோலாம் திட்டுறதுலாம் வரல. இப்போ சென்னையிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? சென்னையிலே வந்து இந்த இடம் போனால் பயங்கரமாக. நீ தான் சொல்லணும்ப்பா சென்னைன்னு. ஏன்னா நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்துருக்கீங்க ப்ரோ. ஆக்சுவலாக இல்லை, நான் வந்துட்டு எவ்ரி டைம் சென்னை வரும்போது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், மைனா பீச் கிட்ட, லைட் ஹவுஸ் கிட்ட. அந்த லைட் ஹவுஸ் சைடு இருக்குன்னா இடம் வந்து பட்டினம்பாக்கம். அதில் எண்டில் ஒரு கடை இருக்கு. நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் அங்கே ஒரே ஒரு கடை இருக்கு. இவன் வருவான் பெங்களூர்லேருந்து வந்தானா, சில்லாம் பண்ணிட்டு பாட்டு ஏதாவது ஒர்க்லாம் முடிச்சுட்டு இவன் கிளம்பும்போது பட்டினம்பாக்கம் போயிடுவான். அந்த கடையில் இந்த மாதிரி ஃபுல் டைட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவான். ஸோ அந்த இடத்துல அக்கா கடை போல அது ஏதோ, அது பேர் அக்கா கடை. இந்த சுந்தரி அக்கா கடை இல்லை, இன்னொரு, ஆனால் அவங்களும் அக்கா கடை தான் இருக்கு, ஆனால் பேர் வேற ஒரு பேர், எனக்கு கரெக்டா தெரியல. எல்லாம் அங்கெல்லாம் ஒரே பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. அங்க ஃபுல்லா அக்கா கடை, பக்கத்துல தங்கச்சி கடை, தம்பி. ஸோ வந்துட்டு நம்ம, ஆனா அந்த ஸ்பாட் நம்மளுக்கு தெரியும் எந்த ஸ்பாட்டுன்னு. அங்க போயிடுவோம் நம்ம எவ்ரி டைம் மிஸ் இல்லாம. இப்போ டான்ஸ்லாம் இருக்கும்போது ஏன்னா நினச்சா சாப்பிட முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா? டான்ஸ்லாம் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்காம அந்த விஷயத்துல பிளஸ்டு ப்ரோ. அந்த விஷயத்துல சாப்பாடு கரெக்டாக வந்துடும். பட் எனக்கு வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த யாரோ சொல்லுவாங்க, ரஜினி சார் சொன்னாங்க, பாலச்சந்திரன் பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாடே வழியில இருந்தாங்க, சாரை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஸியாகவே இருந்து தருணம் இருக்கா? ஐ மீன் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு. நான் டான்ஸ்ல பண்ணும் போதே இருந்திருக்கு. ஏன்னா நான் மும்பையில் 3 மாதம் இருந்தேன் ஒரு ஷோக்காக இருக்கும்போது. ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்னா, காலையில் கிளம்பணும், அது ஸ்கூல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராக்டிஸ் சொல்கிறேன், காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புறோன்னா நைட்டு திருப்பி 11-12 ஆகிடும் ப்ராக்டிஸ் அப்போது. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணும் போது லன்ச் டைம் சாப்பிட்ற டைம் மிஸ் பண்ணுறோம், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹோட்டல் வருவோம், ஹோட்டல் வந்தோடனே அங்கே தான் ஃபுட்டு இருக்கும் கீழே. அந்த டயர்டில் அங்கே வந்தோடனே என்ன தோணுன்னா, தூங்கிடலாம்டா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை பட் உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்பைரான ஒரு ஷோ இருக்குது. ஏன்னா உங்களோட சாங் வந்து திருச்சாண்டில் ஆரம்பிக்கிறீங்க, அது திருச்சா மேம் கூடயே வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது எப்படி அமைஞ்சிச்சு? அது வந்து எங்களுக்கு சொன்னீங்களா, நீங்கள் திருச்சான ஒரு பாட்டெலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா? அவங்ககிட்ட சொன்னேன் நான். ஆமாம், அது ஸ்டார்டிங்கில் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்கள அந்த ஷூட் அப்போ மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட்டு சாங்கோட நேம் வந்து த்ரிஷா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க அதில் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு அவங்களோட படம் எல்லாருக்குமே பார்த்துருக்கோம். கில்லிலாம் நான் அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட சொன்னேன், நான் கில்லிலாம் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்வீட், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்குமே. நானும் எதிர்பார்க்கல நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா. பட் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்துச்சுங்கிறப்போ உங்களுக்கு தோணலையா, இது வந்து நடிச்சிருக்காங்க, ப்ரொமோஷனாக கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்டாக யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு அது எனக்கு சர்ப்ரைஸாக காமிக்கணுங்கிறது தான் மேட்டராக இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, வெளியில் சொல்லவே இல்லை, யார் உள்ளே இருக்காங்கிறதுலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அது வீடியோ பார்க்கும்போது அந்த மொமெண்ட் இருக்கும் பாருங்க எல்லாருக்குமே, என்னடா இது உண்மைதானா அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லைன்னா இன்னொன்று என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இது ஏயா அப்படின்னு ஒன்று யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அப்படியே பண்ணது. பட் என்ன சொன்னாங்க உங்களுக்கு கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? இந்த ஒரு கான்வர்சேஷன் மூவிஸ் 30 செகண்ட் வருவாங்கல்ல, 30 செகண்ட் தான் வருவாங்கல்ல, அதோட கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் பிளானு, ரொம்ப சின்னதுதான் பிளான். ஏன்னா அது கதைப்படி, அந்த சிலோ வைபனோட கதைப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோதான், அந்தந்த சீக்வன்ஸ் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஃபுல்லாக வச்சாலும் அந்த சர்ப்ரைஸ் போயிடும், ஃபுல்லாக வச்சா கொஞ்சம் வச்சாதான் அந்த ஒரு இம்பேக்ட்டுமே பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் நான் யோசித்தேன், அந்த பாட்டு வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் ட்ராக் ப்ரோ. சிலோ சைபன் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் ட்ராக், ரொம்ப செல்ஃபான ட்ராக். என்னை பற்றி இருக்கும், நான் பார்த்த விஷயம், ப்ராப்ளம்ஸ் பற்றி இருக்கும்.
அதில் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே கேட்போம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்க உடனே பண்ணுறேன்ட்டாங்க. அப்படிதான் ஆச்சு. உங்களுக்கு வந்து திரிஷாடா அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா அப்போ? 100% இருக்கும் ப்ரோ, எப்படி இல்லாமல். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம தலையிட்டே போகலாம். உங்களை அம்மாட்ட வந்து பிடிச்ச ஃபுட் என்ன? இந்த ஃபுட்டு வந்து எனக்கு அடிபொலி பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே குக் பண்ணுவாங்க நல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மீன் குழம்பு, ஃபிஷ் கறி பண்ணுவாங்க, செம ப்ரோ. அது செஞ்சாங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்றோம். அது ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எதுனா ஃபிஷ் கறி, மீன் குழம்பு. ஓகே, என்ன ஃபிஷ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க? ஃபிஷ் பேர் தெரியாது, ஃபிஷ் குழம்பு. அது ஃபிஷ் அதில் போயிட்டு அது ஊறி ஒரு 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 திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் மீன் குழம்பு வரும். செம்மையாக இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் சாப்பாடு போடுவேன், அதிக குழம்பு ஊற்றி ரசம் மாதிரி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ ஃபுட்டை பற்றி நிறைய பேசுறதுனால நம்ம தலைவரோட பாட்டு வந்து இப்போ வரையும் முன்முடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஊரும் பிளட்டு அந்த லிரிக்ஸில் வந்து அவ்வளோ அழகான, இப்போ நிறைய பேர் நினைப்பாங்கன்னா ரேப் சிங்கர் பாடுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கவிதையார் லிரிக் எழுத மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னப்போ அதே நீங்கள் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இது எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு பார்வை ஜட்ஜ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ரேப் சிங்கர்லாம் வந்து மெயின் வந்து இண்டிபெண்டாக எழுதுவாங்க, இந்த மாதிரி எதுக்கு முன்னாடி எழுதுவாங்க தவிர இந்த மாதிரி கவிதை நடையில் எழுத மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது எனக்காக உங்களுக்கு தோணிருக்கா? அது உண்மையாக ஃபஸ்ட் அப்படி பார்க்குறாங்களா? அப்படி பார்க்குறாங்க. அது ஒரு கேட்டகரியில் போட்டுறாங்களா? இப்போ நீங்கள் ஒரு ரேப் ஆர்டிஸ்ட்னு ரேப் ஆர்டிஸ்ட் தான் இவன் அதுதான் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு ஜோனில் போட்டுருவாங்க. அதுவும் அந்த சாங் வரும்போதுலாம் நிறைய பேர் நம்பலை, நான் தான் எழுதுனேன் நான் சொல்லிட்டு. அந்த ஒரு வாரம் ஃபுல் சேம் என்னை போட்டு பிளாஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க. நீ எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், இந்த புளி சாதத்தில் சக்கரை வச்சு யோசிக்கும் போதே யோசிச்சிருக்கணும், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பாட்டு வரும்போது எனக்கு ஒரு நல்ல மியூசிக் இருந்தால் போதும் ப்ரோ. எனக்கு என்ன நீங்கள் கொடுத்தாலும், என்ன இது இருந்தாலும், என்ன பீட், அது மெலோடியாக இருக்கலாம், இல்லை பீட்டே இல்லாமல் இருக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம், என்னால் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். அது ஏன் பண்ண முடியுங்கிறது ரீசன் இல்லை, அது அவ்வளோதான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த ஊரும் பிளேட் வரும்போது எனக்குமே ரொம்ப நாளாக வந்து சும்மா ஒரு மெலோடி ட்ராக் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு மெலோடி ட்ராக்குக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எதில் பண்ணேன்னா, கொஞ்சம் அது ரொம்ப மெலோடியும் இல்லை, ரொம்ப ரேப்பும் இல்லை, அது ஒரு மிட்ல இருக்கும். ஏன்னா என்சிதைன்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணேன். ஆமாம். ஸோ அது கொஞ்சம் அந்த அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதுலேயே வந்து ஆக்சிஜன் நிலவுலாம் வரும்ல அந்த பாட்டில், அதில் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த மாதிரி வார்த்தைலாம் வச்சு அது சொல்லுங்க எனக்கு. அது நீங்கள் லைன் எழுதிருப்பீங்க, ஆக்சிஜனை வச்சு இது நிலவு வச்சு ஒரு எழுதிருப்பீங்க. என்ன சொல்லுவேன்னா, எதில் சொல்கிறீங்க? என்சிதையில் வந்து ஆக்சிஜன் நல்ல வராது, டைம் பற்றி சொல்லியிருப்பேன். அவளோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் என்னென்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஊரும் பிளட்ல வந்து அவளை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்சிதையில் வந்து ராமனா மாறின டைம், என் சீதையை தேடி நான் ஓடின டைம், பேசாம வாடின டைம், டூயட் பாடி நான் ஆடின டைம், மாடியில ஸ்டார்ஸ் கூட பேசின டைம், என் அழகோட ஐஸ் பாய் நான் ஆடின டைம், அது ஒரு அழகிய டைம், என் அழகோட அறிவியல் பழகின டைம். ஸோ ஃபுல் டைம் பற்றி சொல்லியிருப்பேன். ஊரும் பிளட்ல எப்படி வரும்னா ஃபுல்லாக அவளை பற்றி சொல்லியிருப்பேன். என் மூச்சவ, பேச்சவ, பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ, யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அப்படின்னு வரும். சர்ச்சிலலாம் போயிடுச்சு, அது சர்ச்சிலலாம் போயிடுச்சு, பாஸ்டர்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ரொம்ப. இன்னொன்று என்னன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இந்த ரெண்டு பாட்டுமே ஏன் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு, ஊரும் பிளேட் ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கான ரெண்டு விஷயம். ஒன்று மியூசிக் 100%, 200%. ஒன்று மியூசிக், அழகான மெலோடி அந்த பாட்டில் இருக்கு. இன்னொன்று என்னன்னா அந்த பாட்டுக்கு எவ்வளோ சிம்பிளான லிரிக்ஸ் போகிறோமோ அவ்வளோ அழகாக பீப்புள் கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பாருங்களேன், அதில் கேட்ட லிரிக்ஸ் நீங்கள் எல்லாமே 80s 90sலேருந்து நீங்கள் கேட்ட பாட்டு, மெலோடி பாட்டில் கேட்ட வார்த்தைங்களாக இருக்கும். என் மூச்சவ, பேச்சவ, பேர் சொல்லும் அழகவ, நிலா தாண்டி வருவேன், இந்த கடல் தாண்டி வருவேன்லாம் சொல்லி, இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம கேட்ட ஒரு விஷயம் தான். அதை கரெக்டாக அதில் பிளேஸ் பண்ணி அழகாக எடுத்துன்னு வர்றது தான் மேட்ரு. ஸோ அப்படி ஒன்று பண்ணது. ஃபஸ்ட்டு அதோட அட்டென்ஷன் வந்து என்ன இது பாட்டு கன்றாவே இருக்கு, எனக்கு லிரிக்ஸ் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அது என்ன புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ அது அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் மாறுறது. அப்படியே மாறி இந்தியாவோட அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னும் யாரும் லிரிக்ஸ் புரிய மாட்டேங்கிறாங்க அப்படி மாதிரி இருந்துச்சா? வந்து அவங்க சொல்லும் போது ஏன் அதில் அப்படி இருந்ததுன்னா, ஒரு பாட்டில் நம்ம இவ்வளோ வேரியேஷன்ஸ் பார்த்தது இல்லை ப்ரோ, இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. எப்படின்னா ரேப் இருக்கும், மெலோடி இருக்கும், அப்புறம் போக போக அது வந்து ஹெவி பீட்டா மாதிரி ஒரு ஜோன்ல ஒன்று போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இல்லாத போதில் பீப்புளோட மைண்டில் வந்து என் மைண்டு ஸ்விட்ச் ஆகினே இருக்கு, இதுலேருந்து இதில் இன்னொரு மெலோடி மாறுது, இங்கேருந்து ஸ்விட்ச் ஆகுது, அது ஒரு கன்ஃபியூஷன்
மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, மைண்டில் நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்க கேட்க அது கனெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லிரிக்ஸை ஒத்து கவனிச்சு கேட்கும்போது அவங்களுக்கு அவங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு கேட்டு கேட்டு இப்போ எல்லாருக்கும் லிரிக்ஸ் வந்து யாரை கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நான் தான் யோசித்தேன் அந்த பாட்டு ஓகே நம்ம எழுதின பாட்டை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, கப்புள்ஸ்லாம் போட்டு சூப்பர் நல்லா இருங்க. பட் பால்ட்டப்பா அது இப்போ ஒரு சாங் வந்து லிரிக்ஸிஸ்ட்டாக பயங்கர பீக் கிடச்சிருச்சு, முன்னு 100 மில்லியன் வியூஸ் வந்துச்சு, ஸ்பாட்டிஃபை வந்து நம்பர் 1ல இருக்குது, இந்தியாவில் நம்பர் 1ல இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் லிரிக்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்களே, நீங்கள் அதை ஏன் அடுத்தடுத்து உடனே பண்ணல நீங்கள்? ஏன்னா எனக்கு வேற பிளான்ஸ் ப்ரோ. எனக்கு மூவிலாம் பிளான் இல்லை, எனக்கு மூவிஸில் பண்ணுங்கிறதே எனக்கு பிளான்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் பண்ண பாட்டு எல்லாமே வந்து எனக்கு அனுப்புவாங்க, அது உண்மையாகவே எனக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நான் எடுப்பேன். அது இன்ஸ்பயர் ஆகலைன்னா நான் அது பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா இந்த விஷயம்லாம் இல்லை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, என்னால் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எனக்கு கேட்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த பாட்டு என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இதனால வந்து எனக்கும் யூஸ் இல்லை, நான் பண்ணித்தர உங்களுக்குமே அது யூஸ் இல்லை, பீப்புளுக்குமே கரெக்டாக போய் சேராது. எந்த பாட்டு என்னால் ஃபுல்லான்னு கொடுக்க முடியும், என்னால் க்ளீனாக அது கெஸ் பண்ண முடியும், ஸோ அந்த பாட்டை மட்டும் தான் நான் ஓகே பண்ணியிருப்பேன். அதனால இது வரைக்கும் நான் மூவிஸில் பண்ண சாங் எல்லாமே நல்ல ஹிட் ஆச்சு. ஜானும் சரி, மக்காமிஷியும் சரி, ஊரும் பிளட்டும் சரி, வேற என்ன பண்ணேன் தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே வந்து ஓமாராவும் சரி எல்லாமே வந்து ஒரு நல்ல ரீச்சும் ஆச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த ஊரும் பிளட்லனா என்னை பாட வச்சாங்க, நடுவில் வர ஹைலாம் என்னால் பாடவே முடியாது, அது பாட வச்சாங்க. அதுவும் இல்லாமல் ரஹ்மான் சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ப்ரோ நான் பண்ண மாட்டேன்னு இல்லை, எனக்கு பண்ண முடியும், என்னால் இதில் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், 100% பண்ண முடியாது பண்ணுவேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். எங்களுக்காக வந்து இப்போ அடடா சாங் வந்து இங்கே ஒரு குட்டியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாக ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சட்டை மேலே எவ்வளோ பெரிய பட்டன், சண்டெல்லாம் செய்ய தெரிலனாலும் தெரியும் மாதிரி பிரிட்டன், மலையாள பொண்ணு மஞ்சுலாம் என் கண்ணை பார்த்த உடன், லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீலிங் சடன். பிச்சாங்கையில் வாட்ச் ஜட்டி கிஞ்சா போடுவேன் தேச், என்ன போட்டு குள்ளி பெண்ணா தேச், எந்த மோனு சுகமானு கேட்குறாங்க சேச், மலையாளத்தில் போடுவேன்னா பேச்சு. என்னோட அட்டி கூட சேர நீ ஒரு கதைகாரனா மாறணும், பேசிக்கான குவாலிஃபிகேஷன் 10வது ஆச்சு, தாண்டும் மூச்சுக்கு 300 வேலை என்ன பற்றி பெருமையாக நீ பேசணும், நான் வாசன்னா போசன்னா வாய முன்னுக்கு. அப்படிதான் மாட்டிதான். அது என்ன ப்ரோ, அது வந்து ஜட்டி கிழிஞ்சா தேய்ச்சி நான் போட்டுப்பேன் அப்படிங்கிற. அவள் தான் நான் தைச்சு போட்டுருவோம் ப்ரோ. அவள் தான் அது என்ன சொல்றேன்னா ஜட்டி கிஞ்சா போடுவேன்னா தச்சி இல்ல, அது வந்து எதோட தத்துவம் அது குறிக்கிறது புரியல. பண்ணுக்கு தானா இல்ல வந்து சும்மா பண்ணுங்க ப்ரோ, அதை எப்படி தைக்க முடியும்? அதான் நான் தான் யோசிச்சேன், ஓட்டை தானே இருக்கும் அது. ஓட்டை எப்படி சும்மா ஜோக், அது அவ்வளோ டீப்பெல்லாம் யோசிக்க ஓடாது. இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபன் ட்ராக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஜட்டி கிழிஞ்சா போடுவேன் நான் தச்சின்னும் போது இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கானா அதெல்லாம் இல்லை. கேட்கும் போது சவுண்டிங்கா நல்லா இருக்கு. சவுண்டிங்கா நல்லா இருக்குதா, வைபா இருக்குதா, அவள் தான். சூப்பர் சூப்பர். அவன் வந்து இப்போ நான் ரொம்ப நாளாக இருந்தது கேட்கணும், என்ன தினமும் வந்து ஒரு வாட்டியாவது ஸ்பாட்டிஃபைல அந்த சாங் கேட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த ரேப் பர்சன் மட்டும் எங்களுக்காக பண்ணினா. தொட்டாடே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலாடு, சுட்டாடே புல்லட்டா நான் தெரிகிற சல்து கோனே சாலா, ஐம் ஜஸ்ட் இல்லின் நாயா கூலா ஹை ஹோ ப்ராப்பர் ஸ்டைலா, ஒரு காலி நான் போடுற வெளியில க்ளோஸ் ரைட்டா டைட்டா குடுக்குறேன் போஸ். ப்ரோ நீ ஏன் அந்த நிறைய சாங்ல பாக்குறேன், நீ என்னன்னோ எங்கெங்கயோ லாங்குவேஜ் எடுத்து வந்து சேர்க்குறீங்க. ஆனா இதுல வேற லாங்குவேஜே இல்லையே. இதுல கோனே சாலாங்கிறது வந்து ஹிந்தி. அதுதான் அப்படி சொல்றீங்க. எப்பயுமே வேற ஒரு லாங்குவேஜ் சேர்த்துறீங்க எல்லா பாட்டுலயும். நான் சவுண்டிங்கா பாப்பேன் ப்ரோ. எனக்கு வந்து அந்த ஒரு ரிதம் சவுண்டிங்கா இருக்கும்போது ஜப்பான் லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்து அங்க வச்சா கூட நல்லா இருக்கும்னா, சவுண்டிங்கா கேட்க செம்மையா இருக்கும்னா அதை வச்சிடலாம், அது தப்பு இல்லை, அது ஒரு மீனிங்காவும் ஆயிடுது. ஸோ இப்போ கோனே சாலானா நீ யாரா நீ அப்படின்னு கேக்குறேன். கோனே சாலா இல்ல இப்போ என்சிதில நீ வேற லாங்குவேஜ் சேர்த்துருந்தீங்கல்ல. என்சிதில வந்து ஹலம்துலில்லான்னு சொல்லுவேன். எப்படி அது எங்க இருந்து பிடிக்கிறீங்க, இந்த வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா நான் ஹிந்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹிந்தி ப்ரோ. நான் பச்சை ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல் ஸ்டார்டிங்ல நிறைய ஹிந்தி இந்த வார்த்தைலாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாட்டில் வரும்போது அல்ஹம்துலில்லான்னா சொல்லுவாங்க. அது சொல்லும் போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லா. அது சொல்லும் போதே நல்லா இருக்கு பாருங்க. ஸோ அது இந்த வார்த்தை அதில் வைக்கணும்னு இல்லை, அது ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்தது. இந்த வார்த்தையை நான் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுண்டா அல்ஹம்துலில்லாங்கிறத. அது இந்த பாட்டில் கரெக்டாக அந்த பொண்ணை யோசிச்சு நான் சொல்கிறேன், அல்ஹம்துலில்லா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. வந்து தேங்க்யூ வெரி மச். வந்து நன்றி. பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பயர் ஆகுது எனக்கு. என்ன கஷ்டம் இருந்தாலும் அடுத்து வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி வந்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். நீ வந்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் இந்த ஃபுட்டை.
தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. நேரத்துக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.